நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கேப்சூலுங்க. இந்த ரெட் கேப்சூல் ஆண்களுக்காகவே ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. அதுலேயும் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதில் விந்து வெளியேறிடுது. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே விந்து தாக்கு பிடிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க. இந்த ரெட் கேப்சூல் மட்டும் எடுத்திங்கன்னா போதும், எடுக்கக்கூடிய முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த அற்புதமான மூலிகை மருந்து தாங்க இந்த ரெட் கேப்சூல். இந்த ரெட் கேப்சூல் எல்லா வயதினருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க. இது ஏன் எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இது மெயினாக நாங்கள் தயாரித்ததே ஏஜ்டு பர்சனுக்காக தான். ஒரு 65 வயசு 75 வயசு இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பயன்படுத்தி பலன் அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால இதை தயாரித்தோம். இன்றைய காலகட்டங்களில் ஆண்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான ஒரு ஆரோக்கியமிக்க உணவாக இல்லாததுனால எல்லாருமே இன்றைய காலகட்டங்களில் மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தது தாங்க. சிலருக்கு உணவு பழக்க முறையினாலையும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. சிலருக்கு சுய இன்பம், அதாவது அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பண்ணுறதுனாலையும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ஏற்படலாங்க. மெயினாக அதுலேயும் விருப்பத்தன்மை குறைபாடுன்றது ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு ஃபஸ்ட்டு தடிமன் தான் குறையும். அதுக்கப்புறம் லென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உடம்பு போய் ஒட்டிக்கிட்டு யூரின் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் விருப்பத்தன்மைன்றது வரவே வராதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இனி அந்த கவலை உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட பார்த்துட்ருக்க இந்த ரெட் கேப்சூல் நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு இந்த ஒரு மாத்திரை போட்டுவிட்டா சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடைய ஆரம்பிச்சிருங்க. விருப்பத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 தடவை வரைக்கும் உடலுறவில் ஈடுபடலாம். அதுவும் விந்து வெளியேற அரை மணி நேரத்துக்கும் மேலாகுங்க. விருப்பத்தன்மை 1 மணி நேரத்து வரைக்கும் நீடித்து நிற்குங்க. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலுங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் பொறுத்து நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டிங்கன்னா போதும். சார் எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க நார்மல் தண்ணியை குடிச்சிக்கலாம். சுட தண்ணியை தவிர்த்து நார்மல் தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்லது. மருந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வேலை செய்யுங்க. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது, எந்த ஒரு பின்விளைவும்